அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. ஒரு சீசனில் அந்த விளையாட்டு போட்டியினுடைய ஒரே ஒரு சீசனில் 119 கோடி மக்கள் அந்த விளையாட்டு போட்டியை பார்க்குறாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுங்கிறத தாண்டியும் ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கு. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஐபிஎல் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அது ஐபிஎல்ங்கிறது நிஜமாவே எவ்வளோ பெருசு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளோ பெருசு, ஐபிஎல்ங்கிற பிராண்டு இந்தியாங்கிற கண்ட்ரிக்கு என்னென்னதெல்லாம் கொண்டு வந்திருக்கு, இந்த ஐபிஎல்ங்கிற பிராண்டை இந்திய மக்கள் எப்படி விளையாட்டு போட்டிங்கிறதையும் தாண்டி தன்னோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கலாச்சாரமாக ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி இது 18 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது வியூவர்ஷிப் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 119 கோடி மக்கள் டிவி மற்றும் ஓடிடி, அதாவது ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த ஐபிஎல் அப்படிங்கிற சீசனை பார்க்குறாங்க. விச் இஸ் யூரோப் மற்றும் வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இந்த 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை ஒட்டுமொத்தமாக கூட்டினா கூட இந்த 119 கோடி அப்படிங்கிறது வராது. இது ஒரு விஷயம். இதில் ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் மட்டும் 65 கோடி மக்கள் இந்த ஐபிஎல் அப்படிங்கிற சீசனை பார்த்துருக்காங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, போன வருஷத்தை விட இது 28% ஹைக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரே வருஷத்தில் வியூவர்ஷிப் அப்படிங்கிறது 28% அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரே டைமில் அட் அ டைமில் 5.5 கோடி மக்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஐபிஎல் மேட்சை பார்த்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, உலகத்திலேயே மிகப்பெரிய வியூவர்ஷிப் கொண்ட கேம் அப்படிங்கிறது ஐபிஎல்லாக தான் இருக்குது. ஒரு கம்பேரிஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய பிக்கெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு மொத்தமாகவே 11லேருந்து 12 கோடி மக்கள் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டையே பார்க்குறாங்க. விச் இஸ் 119 கோடி எங்கே இருக்குது, 11லேருந்து 12 கோடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது. செகண்ட் பிளேஸுங்கிறது இந்த சூப்பர் பவுல் அப்படிங்கிற விளையாட்டு போட்டி தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஐபிஎல்ங்கிறது உலகத்திலேயே குளோபலி எவ்வளவு எட்ட முடியாத உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற தனிப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே 65 கோடி பேர் பார்க்குறாங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட மட்டும் போட்டி போட்டால் கூட இந்த சூப்பர் பவுல் அப்படிங்கிறது கிட்ட கூட வர முடியாது இல்லையா? ஏன்னா 65 கோடி, இந்த பக்கம் 11 to 12 கோடி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா டிவி ரைட்ஸு. அதாவது இந்த நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த நெட்வொர்க்கில் போடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 137 கோடி வியூஸ் போயிருக்கு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வாரம், ஐபிஎல்னுடைய ஃபஸ்ட்டு வாரம் இனாகரேஷன் வீக் இருக்கு இல்லையா, அந்த வீக்கு 137 கோடி வியூஸ் போயிருக்கு. அதில் எத்தனை நிமிஷம் பார்வையாளர்கள் அந்த விளையாட்டை கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21,860 கோடி நிமிஷம் வாட்ச் பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாட்ஸ்டாரில் மட்டும். அண்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டிவியினுடைய அந்த நெட்வொர்க்கினுடைய வியூவர்ஷிப் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரை விட 14% அதிகமாக இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் லாஸ்ட் இயரை விட 28% அதிகமாக இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், மக்கள் ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்கக்கூடிய டிவியில் கன்சியூம் பண்ணுறதை விடவும் இப்போது ரீசெண்டாக இந்த ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஸ்பைக்லேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னா ஹாட்ஸ்டாரில் 28% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன வருஷத்துலேருந்து. ஆனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் போன வருஷத்துலேருந்து 14% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னதான் இருந்தாலும் உலகத்திலேயே அதிக மக்கள் பார்க்கக்கூடிய, அதிக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஐபிஎல் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளில் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஐபிஎல்ங்கிறது ஒரு போட்டியாக, ஒரு விளையாட்டு போட்டியாக, கிரிக்கெட்டை ஒரு கேமாக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஐபிஎல்ங்கிறது நாட் ஜஸ்ட் அ கேம், அது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அது பின்னாடி பல கோடிகளில், லட்சங்கள் கோடிகளில் பணம் போடுறது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ பணம் போடுறது அப்படின்னு கேட்டால், 2023 to 27க்கான ப்ராட்காஸ்ட் ரைட்ஸை மட்டும் 48,390 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதாவது ப்ராட்காஸ்ட்டுக்கு மட்டும், அதாவது அந்த நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்லேயோ அல்லது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயோ பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு அந்த ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் மட்டும் 48,000 சொச்சம் கோடி.
ஓகே, இதில் ஒரு மேட்ச்சுக்கு மொத்தமாக 74 மேட்ச் நடக்கும் ஐபிஎல் ஒரு சீசனில். ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு மேட்சை அந்த 6 மணி நேரம் அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு 107 கோடி ரூபாய் மதிப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் ஒரே ஒரு 6 மணி நேரத்துக்கான வேல்யூ அப்படிங்கிறது 107 கோடி ரூபாய். ஓகேயா, இது ஜஸ்ட் ஃபார் டிவி ரைட்ஸ். இதுக்கடுத்து ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு பார்த்தா ஸ்பான்சர்ஷிப், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். மிகப்பெரிய ரெவன்யூ ஜெனரேஷன் இந்த ஸ்பான்சர்ஷிப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வருது. டாடா குரூப் மட்டுமே 2024 2028 வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்கான கான்ட்ராக்ட். அது எவ்வளோன்னு பார்த்தா 2520 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, 2520 கோடி ரூபாய். இது டாட்டா மட்டும் எடுத்தது. இது தவிர மற்ற சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய இந்த பாட்டா, அப்புறம் இந்த எஸ்எஸ்ங்கிற பேட் கம்பெனி, அவங்களாம் அந்த பிளேயர்ஸ் அவங்களோட பேட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க பாருங்கள், எம்ஆர்எஃப் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பல கோடி ரூபாய் பின்னாடி டிரான்சாக்ஷன் நடக்குது. அவங்களுடைய ஜெர்சியில் முத்தூட் ஃபினான்ஸ் அப்படின்னு போடுறாங்கன்னா அதில் பல கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பின்னாடி பணம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னொன்று, 2026 மட்டும் ஒட்டு மொத்தமாக அந்த 74 மேட்ச்சில் அட்வர்டைஸ்மெண்ட்னால மட்டும் ஐபிஎலுக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த லாபம் அப்படின்னு பார்த்தா 4500 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்கள், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. மேட்ச் நடக்குது, நடுவில் ஒரு 30 செகண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறாங்க, அல்லது கிரவுண்டில் அந்த சுற்றி பவுண்டரியில் எல்இடி போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறாங்க. அதுக்கு 4500 கோடி ரூபாய் ஒரே ஒரு சீசனுக்கு. அடுத்தது பார்த்தா ஸ்பான்சர்ஷிப்பு, டிக்கெட்டு, மெர்ச்சன்டைஸு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. டிக்கெட்னா நம்ம ஸ்டேடியமில் டிக்கெட் வாங்குறோம் இல்லையா, அந்த டிக்கெட்டு சரி. அப்புறம் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனியான ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. இதை ஒட்டுமொத்த வேல்யூ சேர்த்துறோம் அப்படின்னா 13,000 கோடி ஒரே ஒரு சீசனில். 2026 ஒரே ஒரு சீசனுக்கு மட்டும் 13,000 கோடி. அடுத்து ஒவ்வொரு தனித்தனியான டீமுக்கு இண்டிவிஜுவலான வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஆர்சிபி அப்படின்னா அந்த டீமுக்கான தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. சிஎஸ்கே அப்படின்னா அந்த டீமுக்குன்னு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,700 கோடியிலிருந்து 10,900 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசி, ஒரு டீமுக்கான வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 1,55,400 கோடி. ஓகே, இந்த 1,55,400 கோடியில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரியான வருமானம் மட்டும் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தா அந்த ஐபிஎல்ங்கிற பிராண்டுக்கான வேல்யூ, பிராண்டுங்கிறது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை இல்லையா, அந்த ஐபிஎல் அப்படிங்கிற போட்டியோட பிராண்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா 33,600 கோடி. யோசிச்சு பாருங்கள், 1.5 லட்சம் கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்குது 2 மாதத்தில். அந்த 2 மாதமும் ஒட்டுமொத்தமாக வேலை செய்ய போகிறது இல்லை, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 2 மாதம் 74 மேட்ச்சு. இதில் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய நம்பர் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கிற கிரிக்கெட் லீகு, அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வளர்ச்சி இறந்துருக்கு அப்படின்னா அதுவும் கிடையாது. என் வயசை விட இந்த கிரிக்கெட் லீக்கோட வயசு கம்மி தான். 18 வருஷம் தான் இந்த கிரிக்கெட் லீக் நடந்திருக்கு. இப்போ இந்த 2026 அப்படிங்கிறது 19வது வருஷம். இந்த 19வது வருஷத்துலேயே 1.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கு. ஐபிஎல்ங்கிற தனிப்பட்ட பிராண்ட் மட்டும் 33,000 கோடி ரூபாய் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா இது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அடுத்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக மட்டும் மாற்றலை, அதே போல் மக்கள் இடையில ஒரு பிரபலம் மட்டும் வரல. மூணாவதாக அதனுடைய கேம், கிரிக்கெட்டுங்கிற கேமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஐபிஎல்னு ஒரு லீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னாலே மக்கள் மனசில் தெரிஞ்சிருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட், அதை தாண்டி போனால் ஓடிஐ கிரிக்கெட். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும்தான் மக்கள் விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த T20 அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மக்கள் மத்தியில் பெருசாக தெரியாமல் மக்கள் பெருசாக விரும்பாத ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் மக்கள் விரும்பி விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஐபிஎல்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா T20 அப்படிங்கிறது ஒரு புது ஒரு முகத்தை கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேமுக்கு கொண்டு வந்திருக்கு. கிரிக்கெட்டுங்கிற கேமுக்கு ஒரு புது ஃபேஸ், ஒரு புது டைமென்ஷனை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஐபிஎல்லை பார்த்து இந்த டைமென்ஷனை நம்ம நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஐபிஎல்லை பார்த்து மற்ற நாடுகளும் தங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கிரிக்கெட் லீக்ஸ் ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு SA20 அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு லீகு, 100 அப்படின்னு ஒரு இங்கிலாண்டில் ஒரு லீகு, CPL கரீபியன் பிரீமியர் லீக் நமக்கு தெரியும், அது அப்புறம் BBL அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு கிரிக்கெட் லீகு, இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே
ஐபிஎல்லை பேஸ் பண்ணி வந்தது தான். ஐபிஎல்னுடைய ஒரு மறு வச்சா எப்படி இருக்கும், ஐபிஎல்னுடைய ஒரு மாற்று வெர்ஷன் தான். எல்லாத்துடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, இந்த T20 அப்படிங்கிற கான்செப்டை கிரிக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கிரிக்கெட்டுங்கிற கேமை பரப்பணும். ஆக்சுவலாக ஐபிஎல் பரப்பியிருக்கு, அதை இன்னும் கூடுதலாக பண்ணணும். அதனோட இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ராஃபிட் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இந்த நாடுகள்லாம் இந்த ஐபிஎல்லோடைய ரெப்ளிகாஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டுங்கிற கேமுக்கு மட்டும்தான் இது ஒரு புது டைமென்ஷனை, ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பல பிளேயர்ஸுக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நம்மளே பார்த்துருப்போம், ஒரு பிளேயர் பேரே தெரிஞ்சிருக்காது, அந்த பிளேயரை பேரே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஈவன் தோ அந்த பிளேயர் எந்த நாட்டுக்காரரோ அந்த நாட்டுக்கு கிரிக்கெட்டில் ஒரு டீமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயர்லாந்து அப்படின்னா, அயர்லாண்டுக்கு இப்போ கிரிக்கெட் டீம் இருக்குது. ஆனால் முன்ன அயர்லாந்து அப்படிங்கிற டீமுக்கு ஒரு கிரிக்கெட் டீமே கிடையாது. அயர்லாந்து அப்படிங்கிற நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் டீமே கிடையாது. ஆப்கானிஸ்தான் ரஷீத் கான் வந்ததுக்கப்புறமா தான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. ஆப்கானிஸ்தானுடைய முகமாக ரஷீத் கான் அறியப்பட்டார். அப்போது ரஷீத் கானுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஐபிஎல் தான். ஸோ இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு டைமென்ஷனை கிரியேட் பண்ணல, பல பிளேயர்ஸுக்கும் அவங்களோட ஒரு முகத்தை கொடுத்துருக்கு, ஒரு ஃபேஸை கொடுத்துருக்கு. பல நாட்டுக்கு புதுசாக ஒரு கிரிக்கெட் டீம் உருவாகிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக ஐபிஎல் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி பார்த்தா ஒரு தனிப்பட்ட பிளேயருக்கு ரெவென்யூ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே நைட்டில் ஒரு பிளேயரை 37 கோடி ரூபா போட்டு வாங்குவாங்க. ஒரே நைட்டில் ஒரு பிளேயரு கோடீஸ்வரர் ஆயிடுவார். ஒரே நைட்டில் ஒரு பிளேயரு நேற்று வரைக்கும் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட, நெட்டு வாங்குறதுக்கு கூட, கிரிக்கெட் கிட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தவர் இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷனில் அவங்க ஏலம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் லட்சாதிபதி ஆயிடுவார், கோடீஸ்வரர் ஆயிடுவார். ஸோ இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை மட்டும் இல்லாமல், இந்தியாங்கிற நாட்டை மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுங்கிற கேமையும் ஓவராலாக மாற்றிருக்கு, பிளேயர்ஸினுடைய ஃபேஸ் வேல்யூவும் மாற்றிருக்கு. பல நாடுகள் கிரிக்கெட்டுக்குள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஓகே, இத்தனை ஐபிஎல்லுடைய ரெப்ளிகாஸ் நிறைய, பிபிஎல், SA20, கரீபியன் பிரீமியர் லீக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஏன் ஐபிஎல் அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, ஐபிஎல் மாதிரி இதனால் ஏன் மாற முடியல அப்படின்னா, அங்கே தான் இருக்குது ஐபிஎல்னுடைய சீக்ரெட்டான சில ஃபார்முலாஸ். என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் பவர். ஒவ்வொரு டீம்லையும் பாருங்கள் ஒரு பெரிய ஸ்டார் இருப்பாங்க. ஆர்சிபினா விராட் கோலி, சிஎஸ்கேனா MS தோனி, மும்பை இந்தியன்ஸ்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா அப்படின்னு ஒவ்வொரு டீம்லையும் ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா ஜாஸ் பட்லர் அப்படின்னு ஒவ்வொரு டீம்லையும் ஒரு ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது, ஷார்ட்டான ஃபார்மேட். ஒரு வீக்கெண்டில் ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜாலியாக சாயந்தரம் 7 மணிக்கு உட்காந்து டிவி போட்டார் அப்படின்னா அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு முடிகிற வரைக்கும் அந்த மேட்சை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஷார்ட்டான ஃபார்மேட் ஒரு 6 மணி நேரம் தான். இது இன்னொரு ரீதியாகவும் பார்க்கலாம். இப்போது மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் குறைஞ்சிருக்கு. இப்போது நம்மளே ஒரு யூடியூப் வீடியோ, இப்போ இந்த வீடியோ 20 நிமிஷம் வருது அப்படின்னா 20 நிமிஷம் பெரும்பாலானோர் முழுசாக பார்க்கறதில்ல. ஆனால் ஒரு ஷார்ட்ஸ் 30 செகண்ட் 60 செகண்ட் அப்படின்னா அந்த 60 செகண்டுக்குள்ளே என்ன விஷயத்தை கன்சியூம் பண்ண முடியுமோ அதைத்தான் பல பேர் விரும்புகிறாங்க. ஸோ மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது குறைஞ்சிருச்சு இல்லையா. அப்போ ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்து டெஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்கு 6 மணி நேரத்தில் ஒரு மேட்ச் முடிஞ்சு ரிசல்ட் தெரிஞ்சிருது அப்படின்னா அது மக்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. மூணாவது, சிட்டி ஐடென்டிட்டி. அதாவது மும்பை, சென்னை, பெங்களூர், கல்கட்டா அப்படின்னு அந்தந்த சிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிட்டியின் பேரில் டீம்ஸ் இருக்கனால, ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கனால அவங்க வந்து ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எமோஷ்னலாக அந்த டீமுடைய கனெக்ட் ஆகிறாங்க. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுனால நமக்கே தெரியும், இந்தியன்ஸ் எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை கனெக்ட் ஆகிட்டா அது அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இது ஆர்சிபி ஃபேன்ஸ்கிட்டருந்து தெரிஞ்சுக்கலாம். 18 வருஷமாக கப் அடிக்கலனாலும் எங்காலும் 18வது வருஷம் கப் அடிப்போம் அப்படின்னு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கப் அடித்தாங்க. நேற்று 19வது வருஷமாக நேற்று கப் அடிச்சிருக்காங்க, 2வது கப்பு. எனிவேஸ் வாழ்த்துக்கள் ஆர்சிபிக்கு. ஸோ இது ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலாவாக இருக்குது. அடுத்து 4வதுன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் ப்ரெடிக்டிபிலிட்டி. என்ன ஒரு விஷயம்னா, பல லீக்ஸு ஆரம்பிப்பாங்க, ஒரு 2 வருஷம் நடத்துவாங்க, 3வது வருஷம் அதை நடத்துறதுக்கு ஃபண்ட் இல்லாமல் போயிடும், ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகிடுவாங்க. அதனால் அந்த கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக நடக்காது. ஒரு 2 வருஷம் நடக்கும், 3 வருஷம் நடக்காது, 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்காது. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஐபிஎல்ங்கிறது தொடர்ந்து 19 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. நம்ம முன்ன பார்த்தப்பயே பார்த்துருப்போம்,
2023 27 வரைக்கும், 24 28 வரைக்கும் அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு ஓவரால் குமுலேட்டிவ் கான்ட்ராக்ட் அப்படி எடுத்து பண்ணுறதுனால அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 5 வருஷத்துக்கான ஃபினான்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் அடிஷ்னலாக ஜென்ரேட் ஆகிற மெர்ச்சன்டைஸ் வேல்யூவும் அட்வர்டைஸ்மெண்ட் வேல்யூவும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டு இருக்க வியூவர்ஷிப்போட வேல்யூவும் ஐபிஎல்ங்கிற பிராண்டோட வேல்யூவும் அது அடிஷ்னல் போனஸ். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் அன்பிரடிக்டபிள். இதெல்லாம் வேல்யூ அதிகமாகுமா அதிகமாகாதா, வியூவர்ஷிப் அதிகமாகாதா அப்படிங்கிறது காலம் தான் தீர்மானிக்கணும். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு நடத்துறதுக்கான ஃபினான்ஸ் அப்படிங்கிறத இவங்க அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமாக இந்த 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் 10 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துறாங்க இல்லையா, அதன் மூலமாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அவங்க என்ஷோர் பண்ணுறாங்க. அதனால் ஐபிஎல்ங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக மக்களிடையே வருஷம் போயிட்டே இருக்குது. வருஷம் அந்த ஒரு 74 மேட்ச் 2 மாதத்துக்காக மக்கள் தொடர்ந்து வெயிட் பண்ணி அதை காத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால தான் ஐபிஎல் மற்ற லீக்ஸ் மாதிரி இல்லாமல் தொடர்ந்து மக்கள் மனசில் நின்றுட்டு இருக்கிறதுக்கான காரணமும், மற்ற லீக்ஸு மக்கள் மனசுலேருந்து பெருசாக இடம் பிடிக்காமல் தவறுறதுக்கான காரணமும் இதுதான். அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் ரெவல்யூஷன். அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் மட்டும் ஐபிஎல் போட்டுட்டு இருந்தப்போ அதனுடைய வேல்யூ வேறு, அதனுடைய டைமென்ஷன் வேறு. ஆனால் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்ததுக்கப்புறமா ஐபிஎல்னுடைய ரேஞ்சே வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஐபிஎல்னுடைய டைமென்ஷனே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் மட்டும் 46 கோடி பேர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க. 46 கோடி அக்கௌண்ட்ஸு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்க. எதுக்காக? ஐபிஎலுக்கு மட்டும். அந்த 2 மாதத்துக்கு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறவங்க மட்டும் 46 கோடி பேர். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 299 ஐ திங்க். அப்போது 2 மாதத்துக்கு 600 ஆல்மோஸ்ட். அப்போது 46 கோடி பேர் 600 ருபீஸ் போட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரெவன்யூ ஜெனரேஷன், எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஜெனரேட் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, டிவியில் மட்டும் மேட்ச் போட்டுட்டு இருந்தப்போ விட இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் போட்டதுக்கப்புறமா 3-4 மடங்கு வியூவர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த வியூவர்ஷிப் அதிகமாகிறதுனால என்ன ஒரு ரிசல்ட் ஏற்படுனா, வியூவர்ஷிப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பான்சர்ஷிப், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மெர்ச்சன்டைஸ் வேல்யூ. வியூவர்ஷிப் அதிகமானால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான வேல்யூ அதிகமாகும், மெர்ச்சன்டைஸ்க்கான வேல்யூ அதிகமாகும், ஐபிஎல்ங்கிற பிராண்டினுடைய வேல்யூ அதிகமாகும். நார்மலாக இப்போ ஒரு 10 கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்னோட விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா, அதே 15 கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் என் விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக நான் 15 கோடி ரூபாய் கொடுத்தாகணும். அப்போ அந்த 10 கோடியிலேருந்து 15 கோடி அப்படிங்கிறத யார் அந்த இன்க்ரீஸ் வேல்யூவை, சேஞ்ச் இன் வேல்யூவை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா வியூவர்ஷிப் தான் தீர்மானிக்குது. அப்போது இந்த வியூவர்ஷிப்பை ஜியோ ஹாட்ஸ்டார் 3 to 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஐபிஎல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கிரைட்டீரியாவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட்ஸ்டாரும் மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு பல விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மல்டி ஆங்கிள் 4K HDR அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்னென்னா, ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிச்சிருப்பாரு, அவர் அப்படியே நிறுத்தி அவர் 360 டிகிரியில் காட்டுவாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதே போல் ரியல் டைம் ஆக்மெண்டட் கிராஃபிக்ஸு, இன்டராக்டிவ் போல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் கீழேயே வந்து 6 அடிப்பாங்களா 4 அடிப்பாங்களா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பட்டன் இருக்கும். அப்புறம் போல்ஸ் வைப்பாங்க, அதாவது ஒரே சீசனில் இத்தனை 6 அடித்த ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் யார், முத்துவின் கேள்வி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கூட, அந்த வியூவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. இதனாலையும் ஐபிஎல்னுடைய என்கேஜ்மெண்ட்டுங்கிறது அதிகமாகுது. அதனால் ப்ரொபோர்ஷனலி பிராண்ட் வேல்யூ, எக்கனாமிக்கல் வேல்யூ எல்லாமே அதிகமாகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக கடைசியாக நம்ம கேள்வி, ஐபிஎல்ங்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிற கேள்விக்கு இவ்வளோ விஷயத்துலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிறது என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஐபிஎல்ங்கிறது அந்த பிராண்ட் வேல்யூவை தவிர்த்து டெம்பரரி விஷயமா, அதாவது வருஷம் மாறக்கூடிய ஒரு ரெவன்யூவை மட்டும் 84,000 கோடி ரூபாய் அந்த 74 நாளில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே, அந்த 6 மணி நேரத்துக்கான வேல்யூ மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ அந்த 5 வருஷ கான்ட்ராக்ட் 10 வருஷ கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே பார்க்குறப்போ 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த 74 நாளில் டிரான்சாக்ஷன் ஆகுது. 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு டேர்ன் ஓவர் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஐபிஎல்ங்கிறது ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டி, அந்த கிரிக்கெட் போட்டியை எப்படி பிஸ்னஸாக மாற்றிருக்காங்க, எப்படி அதுலேருந்து ஒரு பெரிய எக்கனாமி ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுலேருந்து இந்தியாங்கிற நாடு எப்படி க்ரோத் ஆகுது, கிரிக்கெட்டுங்கிற கேம் எப்படி க்ரோ ஆகுது, அதே போல் ஒரு தனிப்பட்ட பிளேயர் எப்படி க்ரோ ஆகுறாரு அப்படிங்கிற இது எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கேமாக இருந்ததை இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியாக மாற்றுறதும், இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸாக மாற்றுறதும், இவ்வளோ பெரிய ஒரு எக்கானமியாக மாற்றுறதுக்கும் ஒரு தனி திறமை வேணும். அது ஒரு கலை.
அந்த ஆர்ட்டை நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே நிறைய திறமை இருக்கும், நமக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கில்லை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த ஸ்கில்லை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது, எக்கனாமியாக மாற்றுறது அப்படிங்கிறது தெரியாமல் நம்மளில் பலர் திணறிட்டு இருக்கிறத நானே கூட பார்த்துருக்கேன். ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதையும் தாண்டி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஹார்ட்கோர் ஐபிஎல் ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், எம்ஐ ஃபேன், ஆர்சிபி ஃபேன் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஐபிஎல்ங்கிறது கேம் அப்படிங்கிறத தாண்டி ஐபிஎல்ங்கிறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஐபிஎல்லை பார்க்குறப்போ ஒரு வேறு பர்ஸ்பெக்டிவ், வேறு வியூ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது. ஸோ நீங்களும் உதவணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கக்கூடிய என்னோடய யூபிஐ ஐடியில் நீங்கள் உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை பண்ணலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. அண்டு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோவை மற்ற ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கும் புஷ் பண்ணும். ஸோ ஓவராலாக ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வளர முடியும். நன்றி.